கடந்த மே மாதம் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மத்திய பிரதேசத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. அதே நேரம் பாஜகவினர் பல இடங்களில் வாக்கு மையங்களை கைப்பற்றி கள்ள ஓட்டு போட்டதாக காங்கிரஸ் கட்சியினர் குற்றம் சாட்டியிருந்தனர். இது குறித்து தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி அளித்த புகாரில் எந்த நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் எடுக்காமல் இருந்தது. இந்த நிலையில்தான் தாங்கள் கள்ள ஓட்டு போட்டு பாஜக வேட்பாளரை வெற்றி பெற வைத்ததாக பாஜகவினரே கூறும் காணொளி ஒன்று இணையத்தில் வைரலாகி தற்போது பாஜகவினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. ஆமாங்க, மத்திய பிரதேச மாநிலம் சாகர் என்ற மக்களவை தொகுதியில் பாஜக எம்பி லதா வாங்கடே என்பவர் அங்கு ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்றிருந்தார். அப்போது அவரிடம் அருகில் நின்ற பாஜக கவுன்சிலரின் கணவர் மகேஷ் என்பவர், நாங்கள் 13 வாக்குச்சாவடிக்குள் காங்கிரஸ் பூத் ஏஜென்ட்டுகள் யாரையும் விடவில்லை என்றும் தான் மட்டுமே 15 கள்ள ஓட்டு போட்டேன் என்று கூறியிருந்தார். மேலும் ஊடகங்களுக்கு மத்தியில் தனது கட்சியை சேர்ந்த ஒருவரே இப்படி கூறியதால் அதிர்ச்சியடைந்த அந்த சம்பந்தப்பட்ட பாஜக எம்பி ஏதும் பதில் பேச முடியாமல் அமைதியாக அங்கிருந்து சென்றுவிட்டார். இதனை அங்கிருந்தவர்கள் வீடியோ எடுத்த நிலையில் அது இணையத்தில் வைரலாகி வருகிறது. மேலும் பாஜகவினரே கள்ள ஓட்டு குறித்து பேசிய நிலையில் இந்த வீடியோ ஆதாரத்துடன் தேர்தல் கமிஷனில் முறையிடப் போவதாகவும் இதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கூறப்பட்டு வருகிறது. அதே சமயம் இதில் பாஜகவின் கள்ள ஓட்டு வெற்றி என்பது முறைப்படி நிரூபிக்கப்பட்டுவிட்டால் பாஜகவின் ஆட்சியே கலைக்கப்படும் சூழ்நிலையும் உருவாகிவிடும். அவ்வளவு ஏன், பிரதமர் மோடியின் மொத்த அதிகாரத்தையும் பிடுங்கிவிட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் மோடியால் பங்கேற்கக்கூட முடியாத அளவுக்கு மோடியின் அதிகாரம் அனைத்தையும் நீதிமன்றம் பிடுங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த செய்தி பாஜகவினர் மத்தியில் தற்போது பெரும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி வருகிறது.